வா வாத்தியார் எம்ஜிஆர் பார்த்தனா ஒரு ட்ரிபியூட் தான். கதை என்னன்னா 3:30 மணிக்கு அதிகாலையில எம்ஜிஆர் இறக்குறாரு. அதே நேரத்துல ராஜ்கிரனுக்கு பேரனா பிறகுறாரு கார்த்தி. ஸோ அவர் எம்ஜிஆரோட அம்சம் அப்படின்னு சொல்லி பாராட்டி சீராட்டி வளர்க்குறாரு ராஜ்கிரண். எம்ஜிஆரை பத்தி எல்லாம் நல்லது எல்லாத்தையும் சொல்லி அவரையும் அந்த மாதிரியே ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டவரா வளர்க்குறாரு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் கார்த்தி ஒரு கரப்டட் காப் ஆகுறாரு. லஞ்ச லாவணியத்துக்கு உட்பட்டு பயங்கரமா இருக்காரு. இத ராஜ்கிரண் கேள்விப்பட்டு எம்ஜிஆர் நீங்க தான் இவனை திருத்தணும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா என்னமோ ஒண்ணு எம்ஜிஆர் திரும்பி வந்து கார்த்திக்குள்ள புகுந்து வேட்டையாடுறதான் மொத்த கதைய. பாடத்தோட பிளஸ் எம்ஜிஆர் கெட்டப் ஸ்டைலு மாடுலேஷன் கார்த்திக்கு கலக்கச்சிதமா பொருந்திருக்கு. எம்ஜிஆர் திரும்பி ஸ்கிரீன்ல பார்த்தது உற்சாகம் அளிக்குது. பாடத்துல வர பாடல்கள் அப்புறம் மியூசிக்லாம் சந்தோஷ் நாராயணன் பெட்டராவே கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த வித்தியாசமான கதை எடுத்ததுக்கு நலன் குமாரசாமி டைரக்டருக்கு ஒரு அப்ளாஸ். பாடத்தோட மைனஸ் ஸ்கிரீன் பிளே தான் கொஞ்சம் சொதப்பி விட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமா இல்ல. செகண்ட் ஹாஃப் எம்ஜிஆர் வர போர்ஷன்ஸ் தவிர்த்து மத்ததெல்லாம் கொஞ்சம் டல் அடிக்குது. இதெல்லாம் ரோபோல ரஜினி அப்படி கலகிருப்பாரு அந்த ரோபோவா. அது மாதிரி எம்ஜிஆர் வந்தானே சும்மா களை கட்டணும்ல. அப்புறம் இல்லைன்னா இந்தியன்ல வர கமலஹாசன் தாத்தா மாதிரி அப்படியாவது கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம என்னத்தையோ ட்ரை பண்ணி அப்படியே போகுது. ஆனா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ட்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதனால கிடைச்சதை வச்சு ஒட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் படத்துல முக்கியமான காட்சிகள் முக்கியமான கேரக்டர்ஸ் எதுவுமே ரொம்ப ரைட்டிங்ல பக்காவா எழுதப்படல அப்படின்றதான் சொல்ல முடியும். சத்யராஜ், ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ் எல்லாருமே அந்தந்த வேலைகளை சிறப்பா செய்யறாங்களே தவிர முக்கிய கதாபாத்திரமா வராங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அப்படியே போகுதுங்க. மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டு எம்ஜிஆரை நீங்க தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வா வாத்தியார் படத்தை போய் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இல்லைனாலும் ஓடிடியில பாக்குறதுக்கு சிறப்பான படம் தான் நாம வா வாத்தியார். அப்புறம் என்னங்க, அடுத்து இதே மாதிரி சாமா வீடியோல சந்திப்போம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ற ரெடியா இருங்க. பாய்.